இன்னைக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 10th 11th 12th சாப்டர் சேர்த்து பார்க்க போகிறோம். அது என்னன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல், ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். இல்லைனா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் என்னென்னு இட்ரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், அதாவது கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் ஃபங்க்ஷன்ஸ், அரேஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டேட்மெண்ட்: A computer program is a set of statements or instruction to perform a specific task. ஸ்டேட்மெண்ட்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான். ஒரு ஆப்ரேஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன சொல்கிறோம்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்கிறோம். These statements are intended to perform specific action. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஆக்ஷனை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். வந்து there are two kinds of statements used in C++. C++ல வந்து ரெண்டு kinds of statement வந்து யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து null statement, இன்னொன்னு வந்து compound statement. null statementனா அதுல எதுவுமே இருக்காது, only empty statement, empty இதா இருக்கும், பிளாக்கா இருக்கும். only ஒரு செமிகோலன் மட்டும் தான் அது வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். செமிகோலன் மட்டும் வரதா வந்து null statement. நெக்ஸ்ட் வந்து compound statement. காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது ஒரு குரூப் ஆஃப் செட் ஆஃப் கோட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றாங்க காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு கர்லி பிரேசஸ்ல ஆரம்பிச்சு இன்னொரு கர்லி பிரேசஸ்க்குள்ள முடியும். ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன சொல்றாங்க காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அது வந்து ஒரு கர்லி பிரேசஸ்க்குள்ள ஆரம்பிச்சு கர்லி பிரேசஸ்க்குள்ள முடியும், என்க்ளோஸ்ட் வித் கர்லி பிரேசஸ். நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். C++ வந்து 3 கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். 3 கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்: செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட், இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னா நம்ம போன லெசன்லயே படிச்சோம். செலக்ஷன்னா செலக்ஷன்னா ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி அந்த கண்டிஷன் ட்ரூனா அந்த செட் ஆஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ்னா அனதர் செட் ஆஃப் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சீக்வென்ஷியல்னா ஒரு சீக்வென்ஸா 1 by 1 ஒரு லைன் பை லைனா ப்ராசஸ் வந்து நடக்கிறது, அதாவது சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுற வரைக்கும் அதாவது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு, அதாவது இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் பார்க்க போறோம். The selection statement means the statements are executed depends upon a condition. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகுறதா வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். If a condition is true, a true block is executed, otherwise a false block is executed. Condition true na true block execute ஆகும், false na false block execute ஆகும். இதுல வந்து 3 types of selection statement இருக்கு. If statement, if else statement, nested if else statement. இந்த மூணுமே வந்து selection statement தான். If statement, if else statement, அப்புறமா வந்து nested if, அப்புறம் switch statement வந்து selection statementல வரதுதான். ஃபர்ஸ்ட் வந்து if statement. if statement என்னங்கிறது வந்து if அதுல கண்டிஷன், அந்த எக்ஸ்பிரஷன்ங்கிறது கண்டிஷனை மீன் பண்ணும். இப்போ கண்டிஷன் ட்ரூனா நம்ம இந்த இதுல இருக்கிற பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும், அதோட அந்த ப்ரோக்ராம் வந்து முடிஞ்சு எக்ஸிக்யூட் ஆயிரும். நெக்ஸ்ட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து இஃப்ல ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் ட்ரூனா இந்த ட்ரூ பிளாக் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்னா அது அப்படியே கீழே வந்துடும், இந்த பிளாக் ஆஃப் கோட வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும், எக்ஸிக்யூட் பண்ணும். அதாவது இஃப் எல்ஸ், இஃப் ட்ரூனா இதை ட்ரூ பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ்னா எல்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். அதான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கு. அது வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இஃப் நெஸ்டட் இன்சைட் இஃப் பார்ட் அப்படின்னா இந்த இஃப் பார்ட்டுக்கு உள்ளாடி இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அதான் வந்து இஃப் நெஸ்டட் இன்சைட் இஃப் பார்ட். இஃப் பார்ட்டுக்கு உள்ள இன்னொரு இஃப் வருது. இன்னொன்று என்னன்னா எல்ஸ் பார்ட்டுக்கு உள்ள ஒரு இஃப் வருது. இஃப் நெஸ்டட் இன்சைட் எல்ஸ் பார்ட், அதாவது இன்னொரு டைப் ஆஃப் இஃப் எல்ஸ். இன்னொன்று என்னன்னா ரெண்டுலயுமே வர்றது, இஃப்க்கு உள்ளேயும் எல்ஸுக்கு உள்ளேயும். இஃப் நெஸ்டட் இன்சைட் போத் இஃப் பார்ட் அண்ட் எல்ஸ் பார்ட், இது வந்து நெஸ்டட் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து அல்டர்னேட்டிவ் டு இஃப் எல்ஸ். இந்த இஃப் எல்ஸ் மாதிரியே பிஹேவ் பண்ற இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். அதோட இது வந்து சிம்பிள் வந்து இது கொஸ்டின் மார்க் கோலன். போன லெசன்லயும் பார்த்தோம் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். the conditional operator இது வந்து ஒரு ternary operator. ternary operator தான் conditional operatorங்கிறது. இட்ஸ் an alternative for if else statement. இது வந்து if elseக்கு பதிலா யூஸ் பண்றதா வந்து இந்த conditional statementங்கிறது. இந்த conditional statement எப்படின்னா ஒரு கண்டிஷனை செக் பண்ணும், ட்ரூனா இங்க இருக்க எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ்னா நெக்ஸ்ட் இருக்கிற எக்ஸ்பிரஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து conditional statement.
ஒரு கண்டிஷன் இருக்கும், அதை செக் பண்ணி ட்ரூனா ஃபர்ஸ்ட் இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ்னா செகண்ட் இருக்கிற இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து switch statement. Switch statement, the switch statement is a multi-way branch statement. Switch statement என்ன சொல்றாங்கன்னா multi-way branch statement சொல்றாங்க. It provides an easy way to dispatch execution to different parts of code based on the value of the expression. அந்த நம்ம இங்க கொடுக்கிற வேல்யூவை யூஸ் பேஸ் பண்ணி அதுக்கு ஏத்த வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதான் வந்து switch statementோட syntax. Switch expression curly brace case constant 1 and the statement break constant 2 statement break continuously default statement is க்ளோஸ் பண்றோம். இது என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷனை டெஸ்ட் பண்ணிட்டு இந்த கேஸ் கான்ஸ்டன்ட்ல என்ன வேல்யூ வருதோ அதுக்கு பேஸ் சேமான ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இங்க எக்ஸ்பிரஷன் டெஸ்ட் பண்ணி வந்து கேஸ் 2க்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். எதுவுமே இல்லைன்னா டிஃபால்ட் கடைசியா இருக்கிறத வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இதான் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இது வந்து மல்டிவே பிரான்ச் ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் இதெல்லாமே வந்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே வந்து 5 மார்க்ல கண்டிப்பா கேட்பாங்க. தனித்தனியாவும் கேட்கலாம், சேர்த்து செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து இட்டரேஷன் ஸ்டேட்மெண்ட். An iteration is a sequence of one or more statements that are repeatedly executed until a condition is satisfied. The condition satisfy ஆகுற வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே வரதான் வந்து iteration statement. The 3 types of iteration statements in C++: for statement, while statement, do while statement. இதெல்லாம் for statement, while statement, do while statement. இந்த மூணுமே வந்து iteration statements. இது வந்து looping பார்த்தோம். இதோட இன்னொரு நேமே வந்து looping. loopingனாலே 3 கண்டிஷன்ஸ் வந்து satisfy பண்ணும். அது ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைசேஷன், டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் தி லூப். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும், அடுத்து வந்து எக்ஸ்பிரஷன் கண்டிஷனை வந்து இது செக் பண்ணிக்கும், அடுத்து இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணிக்கும், நெக்ஸ்ட் வந்து பாடி ஆஃப் தி லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. மூணுமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி லூப்னு சொல்றாங்க. இது ஒரு 2 மார்க்ல கேட்பாங்க. பார்ட்ஸ் ஆஃப் தி லூப் எதெல்லாம் கேட்டோம்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேட் எக்ஸ்பிரஷன், பாடி ஆஃப் தி லூப். இந்த மூணுமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் தி லூப். ஃபர்ஸ்ட் வந்து ஃபார் லூப். ஃபார் லூப்ல வந்து ஃபர்ஸ்ட் தான் ஃபார். முதல்ல இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன் வந்து கண்டிஷனை செக் பண்ணும், அப்புறம் வந்து அப்டேட் எக்ஸ்பிரஷனை இன்கிரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இதுல யூஸ் பண்ணுவோம். நம்ம போன லெசன்ல பார்த்தோம் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட்டர், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். அது வந்து இங்கே அப்டேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் ட்ரூனா ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சப்போஸ் இப்போ கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு, நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணணும், திருப்பி அப்டேட் இன்கிரிமெண்ட் ஐ பிளஸ் பிளஸ் இன்கிரிமெண்ட் ஆப்ரேட் இருந்துச்சுன்னா திருப்பியும் ரிப்பீட் ஆகும். இந்த கண்டிஷன் ஐ லெஸ் தேன் 10 இருக்குன்னா 9 வர்ற வரைக்கும் 9 டைம்ஸ் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும், திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 10வது தடவை வர்றப்பதான் வந்து அது ஸ்டாப் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து ஒயில் லூப். While loop is a control flow statement that allows the loop statements to be executed as long as the condition is true. இது வந்து என்ன பண்ணுவோம்னா கண்டிஷன் ட்ரூ ஆகிற வரைக்கும் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒயில் டெஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூனா பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதிருப்பாங்கன்னா அது இன்கிரிமெண்ட் அப்டேட் பண்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் இங்கே எழுதிருப்பாங்க. அதை அப்டேட் பண்றது திருப்பி ரிப்பீட் ஆகும், திருப்பியும் கண்டிஷன் ட்ரூனா திருப்பி ரிப்பீட் ஆகும், திருப்பி இன்கிரிமெண்ட் ஆகும். எப்போ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ அப்போதான் வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகுது. தான் வந்து ஒயில் லூப். நெக்ஸ்ட் வந்து டூ ஒயில் லூப். டூ ஒயிலும் ஒயில் மாதிரியே தான், ஆனா அது வந்து கண்டிஷனை செக் பண்றதுக்கு முன்னாடியே லூப் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதுக்கப்புறமா தான் கண்டிஷனை செக் பண்ணும். இதுல வந்து கண்டிஷன் ஃபால்ஸ்னா அதோட ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்றப்பவே கண்டிஷன் ஃபால்ஸா இருந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் ஆயிரும், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஆனால் டூவில் வந்து கண்டிப்பா கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா கூட ஒரே ஒரு டைம் ஆகுது அந்த ஸ்டேட்மெண்ட் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். டூ ஒயிலோட சிண்டாக்ஸ் வந்து டூ பாடி ஆஃப் த லூப், ஒயில் கண்டிஷன் கடைசியா கொடுக்குறாங்க. முதல்ல வந்து பாடி ஆஃப் த லூப், நெக்ஸ்ட் வந்து கண்டிஷன் கொடுக்குறாங்க. அப்போ கண்டிப்பா ஒன் டைம் ஆகுது இதுல வந்து இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் வந்து டூ ஒயில் லூப். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இது எல்லாமே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ல தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் வந்து இஃப் சுவிட்ச் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்னா இதெல்லாமே கண்டிஷனை பேஸ் பண்ணி டேட்டா ஃப்ளோ வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணுது. இந்த ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது அன்கண்டிஷனலி கண்டிஷன் எதுவுமே இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டேட்டா வந்து பாஸ் பண்ணி விடுது. அதான் வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். Jump statements are used to interrupt
the normal flow of program. நார்மலா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதுல இருந்து அதோட எந்த கண்டிஷனுமே இல்லாம இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணி போறதுக்கு யூஸ் பண்றதா வந்து ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். 3 jump statements are there in C++. Go to statement, break statement, continue statement. இல்லனா go to statement, break and continue. அந்த break continue வந்து டிஃபரன்ஸ் கேட்பாங்க 2 மார்க்ல. நெக்ஸ்ட் வந்து functions. நெக்ஸ்ட் வந்து functions பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்னால நமக்கு தெரியும் ஒரு ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்டை பிரிச்சு பண்றது எக்ஸிக்யூட் பண்றதா வந்து ஃபங்க்ஷன் சொல்றாங்க. ஃபங்க்ஷன் a large program can typically be split into smaller sized blocks called functions. நான் ஒரு பெரிய ப்ரோக்ராமை சின்ன சின்ன பார்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி ப்ராசஸ் பண்றதை என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றாங்க. நீட் ஃபார் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து எதனால நமக்கு தேவைப்படுதுன்னா டிவைட் அண்ட் கான்கர். நம்ம இந்த ஃபங்க்ஷன்னா ஒரு ப்ரோக்ராமை டிவைட் பண்ணி கான்கர் பண்ண முடியும், அதனால வந்து இந்த ஃபங்க்ஷன் தேவைப்படுது. இன்னொன்று வந்து ரீயூசபிலிட்டி. ஒன் டைம் நம்ம ஒரு கோட் எழுதணும்னா அந்த கோடை வந்து அந்த ஃபங்க்ஷன் கோடை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணிக்க முடியும், அதான் வந்து ரீயூசபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நீடட் ஆஃப் ஃபங்க்ஷன், ஃபர்ஸ்ட் டிவைட் அண்ட் கான்கர். அதில் வந்து many programmers can work on different functions simultaneously. நம்ம டிவைட் பண்ணி யூஸ் பண்றதால வந்து நிறைய ப்ரோக்ராமர்ஸ் வந்து ஒரு ப்ரோக்ராம்ல சைமல்டேனியஸா ஒர்க் பண்ண முடியும். Next is the reusability. Duplication of same code can be eliminated by using functions, which improves the maintenance and reduce program. One time எழுதுற program வந்து நம்ம function call யூஸ் பண்ணி திருப்பி reuse பண்ணிக்க முடியும், அதனால வந்து நம்ம ஈஸியா மெயின்டைன் பண்ண முடியுது இந்த ப்ரோக்ராம்ஸை. அப்புறம் வந்து அதோட சைஸ் வந்து கம்மி ஆகுது, reduce the program size. வந்து ஃபங்க்ஷனோட தேவைகள், நீட் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வந்து 3 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். There are 2 types of functions in C++. First one is predefined or built-in functions. First one is predefined or built-in functions. User-defined function. User-defined function. First one is predefined functions. அதெல்லாம் பார்க்க போறோம். அதுலயே வந்து standard input and output functions, character functions, mathematical functions, string functions னு 4 types of functions இருக்கு. இதெல்லாமே வந்து predefined functionsனா கம்ப்யூட்டர் அந்த C++ வந்து முதல்ல டெவலப் பண்றப்போ வந்து அதோட லைப்ரரியில டிஃபைன் பண்ணி வச்சிருக்க ஃபங்க்ஷன்ஸ் தான் என்ன சொல்றாங்க ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அதெல்லாம்னா கெட் சிஹெச்ஆர் புட் சிஹெச்ஆர்ங்கிறது வந்து 2 ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா கெட் சிஹெச்ஆர்ங்கிறது வந்து ஒரு சிங்கிள் கேரக்டரை இன்புட்டா கீபோர்ட் வழி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றதா வந்து கெட் சிஹெச்ஆர். சிங்கிள் கேரக்டரை இன்புட் பண்றதுக்கு கீபோர்டை யூஸ் பண்ணி இன்புட் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து கெட் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். புட் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து அந்த இன்புட்டா நம்ம கொடுக்குற உங்க சிங்கிள் கேரக்டர் வந்து நம்ம ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்றதா வந்து புட் சிஹெச்ஆர் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து கெட் புட் ஃபங்க்ஷன். கெட் எஸ்னா கெட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், கெட் புட் எஸ்னா புட் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் தான் எஸ்ன்னு குறிப்பிடுறாங்க. கெட் எஸ்னா ஒரு அது முன்னாடி கேரக்டர் சிங்கிள் கேரக்டர், இது வந்து ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து கீபோர்ட் வழி இன்புட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்றது வந்து கெட் எஸ் ஃபங்க்ஷன். புட்டஸ்ங்கிறது அந்த கொடுக்குற இன்புட்டை வந்து இன்புட் ஸ்ட்ரிங்கை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு யூஸ் பண்றதா வந்து புட்டஸ் ஃபங்க்ஷன்ங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ்லயும் so many functions are there. First வந்து is all num, is al num. அது வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஆல்பபெட்டா நியூமரிக்கலா அந்த மாதிரி செக் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து is all num என்கிற ஃபங்க்ஷன். அப்புறம் வந்து is alpha என்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம கொடுக்குற இன்புட் வந்து ஆல்பபெட்டிக் லெட்டராங்கிறத செக் பண்றது கொடுக்கறது வந்து இஸ் ஆல்பாங்கிறது. இஸ் டிஜிட்ங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து டிஜிட்டா நம்பரா அந்த மாதிரி செக் பண்றது கொடுக்கறதா வந்து இஸ் டிஜிட்ங்கிற ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து செக் பண்ணி அவுட்புட்டை நமக்கு பூலியன் வேல்யூஸ்ல கொடுக்கும். ட்ரூன்னா 1 கொடுக்கும், ஃபால்ஸ்னா 0ன்னு அவுட்புட்டை கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இஸ் லோவர்ங்கிறது நம்ம கொடுக்குற இன்புட் வந்து லோவர் கேஸ் கேபிட்டல் லெட்டரான்னு செக் பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து இஸ் லோவர்ங்கிறது. ஸ்மால்ங்கிறது செக் பண்றது தான் இஸ் லோவர். இஸ் அப்பர்ங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டரா செக் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றது இஸ் அப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து டு அப்பர்ங்கிற ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா நம்ம கொடுக்குற லோவர் கேஸ் கொடுத்தோம்னா அது அப்பர் கேஸை நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது, அதுக்கு வந்து டு அப்பர் என்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் டு லோவர் என்கிற ஃபங்க்ஷன் அது எதுக்கு யூஸ் பண்றோம்னா நம்ம கொடுக்குற அப்பர் கேஸை வந்து லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா வந்து டு லோவர் என்கிற ஃபங்க்ஷன். இது எல்லாமே வந்து கேரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கலாம், 1 மார்க்ஸ்லயே இந்த ஃபங்க்ஷனோட யூஸ் என்னன்னு கேட்குறாங்க.
நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன், ஸ்ட்ரிங்னாலே செட் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்றாங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஸ்ட்ரிங் காப்பி. ஸ்ட்ரிங் காப்பி நம்ம ஒரு வாட்டி கொடுக்குற ஸ்ட்ரிங் வந்து காப்பி பண்ணி நமக்கு கொடுக்குது. இதுல வந்து டார்கெட் வேல்யூன்னு 2 ஆர்குமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து நமக்கு காப்பி பண்ணி கொடுக்குது, ஸ்ட்ரிங் காப்பி. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் லென்த். ஸ்ட்ரிங் லென்த்ங்கிறது நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கோட லென்த் எவ்வளவுன்னு கவுண்ட் பண்ணி நமக்கு கொடுக்குது. அது வந்து ஒயிட் ஸ்பேஸையுமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணிக்குது. அந்த மாதிரி ஸ்ட்ரிங் லென்த் கண்டுபிடிக்கிறப்போ அந்த ஒயிட் ஸ்பேஸையுமே வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்கா எடுத்துக்குது. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் கேட். ஸ்ட்ரிங் கேட்ங்கிறது ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன். 2 ஸ்ட்ரிங்ஸை வந்து ஜாயின் பண்றதுக்கு யூஸ் பண்றத வந்து ஸ்ட்ரிங் கேட் கன்கேட்டினேஷன் ஆபரேஷன் தான் வந்து கேட்னு டிஃபைன் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் அப்பர். இது வந்து சேம் ஆஃப் லோவர் கேஸா கொடுத்தோம்னா அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும், அப்பர் கேஸா கொடுத்தோம்னா லோவர் கேஸா நமக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எதெல்லாம்னா காஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபங்க்ஷன், சைன் ஃபங்க்ஷன், பவர் ஃபங்க்ஷன், எல்லாமே மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா நம்ம யூசர் இந்த ப்ரோக்ராம் எழுதுறவங்க அவங்க தேவைக்காக டிஃபைன் பண்றது தான் வந்து யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை யூசர். யூசரால கிரியேட் பண்றது என்ன சொல்றாங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். A function can optionally define input parameters that enable callers to pass arguments into the function. நம்ம இப்படி டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷன் வந்து நெக்ஸ்ட் வந்து கால் வேல்யூ வச்சு கால் பண்ணி அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூவை எடுத்துக்கிறோம். இல்ல வந்து இது கால் பண்ணி எடுக்கிறது வந்து 2 methods யூஸ் பண்றாங்க. methods of calling function. 2 methods are used to calling a function. first வந்து call by value and call by methodங்கிற 2 methods வந்து யூஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ என்ன ஆகுதுன்னா ஆக்சுவல் பராமீட்டர், ஃபார்மல் பராமீட்டர் 2 இருக்கு. அந்த ஆக்சுவல் பராமீட்டர் இந்த கால் பை வேல்யூல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவல் பராமீட்டர் வந்து காப்பி பண்ணி ஃபார்மல் பராமீட்டர் கொடுக்குது. திஸ் மெத்தட் காப்பீஸ் த வேல்யூ ஆஃப் an actual parameter into formal parameter of the function. இந்த கால் பை வேல்யூல வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவல் பராமீட்டரை காப்பி பண்ணி ஃபார்மல் பராமீட்டர் கொடுக்குது. இப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒன்லி சேஞ்சஸ் தான், ஃபார்மல் பராமீட்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவல் பராமீட்டர்ல எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, நார்மலாக எப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து சேஞ்சஸ் மேட் டு ஃபார்மல் பராமீட்டர் வித்தின் த ஃபங்க்ஷன் வித் ஹேவ் நோ எஃபெக்ட் அண்ட் ஆக்சுவல் பராமீட்டர். ஃபார்மல் பராமீட்டர்ல மட்டும்தான் சேஞ்சஸ் நடக்குது, ஆக்சுவல் பராமீட்டர்ல எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்படியே தான் இருக்கு. இதான் வந்து கால் பை வேல்யூ மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்ங்கிறது வந்து இதுலயுமே வந்து அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா ஆக்சுவல் பராமீட்டரை காப்பி பண்ணி ஃபார்மல் பராமீட்டருக்கு பாஸ் பண்ணுது. அப்படி பாஸ் பண்றப்ப என்ன ஆகுதுன்னா ஃபார்மல் பராமீட்டர்ல சேஞ்சஸ் நடக்குது, ஆனா அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா ஆக்சுவல் பராமீட்டர்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் சொல்றோம். இந்த கால் பை ரெஃபரன்ஸ்னா this method copies the address of the actual argument into the formal parameter. Changes made in the normal parameter will be reflected back into the actual parameter. Actual parameter and the change வந்து reflect ஆகுது, தான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ங்கிறது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே கால் பண்றது. a function that calls itself is known as recursive function. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயே இன்னொரு வேல்யூ அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றது என்ன சொல்றாங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து அரேஸ். அரேனால ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ், கலெக்ஷன் ஆஃப் செட் ஆஃப் வேல்யூஸ் என்ன சொல்றாங்கன்னா அரேன்னு சொல்றாங்க. வந்து வேற வேற டிஃபரெண்ட் டேட்டா டைப்ஸாகவும் இருக்கலாம். array. Array is a collection of variables of the same type that are referred by the common name. வேற டிஃபரெண்ட் டேட்டா டைப்பா இருக்கலாம், செட் ஆஃப் வேல்யூஸ் ஒரே நேம்ல வந்து எல்லாத்தையுமே டிஃபைன் பண்றாங்க, அதான் என்ன சொல்றாங்க அரேன்னு சொல்றாங்க. 3 types of arrays are there. First வந்து 1 dimensional array, 2 dimensional array, multi dimensional array. 3 types of arrays. then array na என்னன்னு கேட்பாங்க, அதோட டைப்ஸ் என்னன்னு 2 மார்க் 3 மார்க்ல கேக்குறாங்க. types of arrays இதெல்லாம் 1 dimensional array, 2 dimensional array, 3 multi dimensional array. first வந்து 1 dimensional array na என்னன்னு பாப்போம். 1 dimensional array na 1 dimensional array represents values that are stored in a single row in a single column. ஒரு row ஒரு column, அதாவது ஒரே ஒரு set of values என்ன சொல்றாங்கன்னா 1 dimensional array ன்னு சொல்றாங்க. for example வந்து 1 dimensional array int num of 10. இதுல வந்து 10ங்கிறது வந்து 10 set of values வந்து இதுல வரும். 1 2 3 4 5 6 7 9 10 வரைக்கும் 10 values. int num of 10. 10
10ங்கிறது வந்து அந்த செட் ஆஃப் எத்தனை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் அதை குறிக்கிறது தான் வந்து இந்த 10ங்கிறது வந்து ஒன் டைமென்ஷனல் அரே. அரே வந்து எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஒரு செமிகோலன் போட்டிருப்பாங்க. இதோட டேட்டா டைப் வந்து இன்டிஜர்ங்கிற டேட்டா டைப். எந்த டேட்டா டைப்பாகவும் இருக்கலாம், இது எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப். நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் அந்த அரே. நெக்ஸ்ட் வந்து 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே are the collection of similar elements where the elements are stored in a certain number of rows and columns. இது வந்து number of rows and number of columns. நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். int array of 3 3. இப்போ 3 rows 3 columns of values வந்து இதில் சேவ் பண்ணிக்கும். 3 3னா 3 rows-உம் 3 columns of values இதில் ஹோல்ட் பண்ணிக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அட்ரஸ். ஃபர்ஸ்ட் வந்து 0 0 0 1 0 2, இங்கே வந்து 0 1 0 1 2 அந்த மாதிரி 3 நம்ம நார்மலாக வந்து அரே மாதிரி மேக்ஸ்ல அந்த மாதிரி அந்த அரே மாதிரி வந்து ரெப்ரசென்ட் பண்ணிப்போம். வந்து 2 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட் வந்து அரே ஆஃப் ஸ்ட்ரிங். அரே ஆஃப் ஸ்ட்ரிங்னா an array of string is a 2 dimensional character array. இது வந்து அதே மாதிரி தான் 2 dimensional இருக்கும். ஆனா இது வந்து character array. character தான் கொடுத்துருக்கேன். character array தான் என்ன சொல்றாங்கன்னா array of strings. The size of the first index denotes the number of strings. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் டிஃபைன் பண்ணுது. செகண்ட் வந்து டினோட்ஸ் த மேக்ஸிமம் லென்த். இந்த கேரக்டர் நேம் 6 10ங்கிறது இது வந்து 6 அரே 6 கேரக்டர்ஸ் வந்து சாரி 6 ஸ்ட்ரிங்ஸ் வந்து வரலாம். ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வந்து 10 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். அதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் எத்தனை கேரக்டர்ஸ்ங்கிறத குறிக்கிறது தான் வந்து இந்த செகண்ட் வந்து. The size of the first index denotes the number of strings and the size of the second index denotes the maximum length of each string. The array of string. Next வந்து structures. Structuresங்கிறது வந்து structures வந்து combination of data values. அதில் வந்து வேற data types வரலாம், எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறது தான் வந்து structureன்னு சொல்றாங்க. Structure is a user defined which has a combination of data items with different data types. ஸ்ட்ரக்சர்ங்கிறது வந்து ஒரு நம்ம யூசர் டிஃபைன் பண்ற ஒரு டேட்டா இது டைப் தான். அதுல வந்து வேற டேட்டா டைப்ஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா ஸ்ட்ரக்ங்கிற கீவேர்ட்ல டிஃபைன் பண்றாங்க. ஸ்ட்ரக்ங்கிற கீவேர்ட்ல தான் ஸ்ட்ரக்சர் வந்து டிஃபைன் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து லாங், ரோல் நம்பர், இன்டிஜர், ஏஜ், ஃப்ளோட், வெயிட், 3 டேட்டா டைப்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. இங்க எல்லாமே வந்து இன்டிஜர்ங்கிறது வந்து ஒரு சேம் இன்டிஜர், வெறும் இன்டிஜர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கே இன்டிஜர், இங்கே கேரக்டர். ஆனா இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து 3 டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. லாங் இன்டிஜர் யூஸ் பண்ணிருக்காங்க, வெறும் இன்டிஜர், ஃப்ளோட். இந்த 3 டேட்டா டைப்ஸையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்றது தான் வந்து ஸ்ட்ரக்ங்கிறது. இதோட வந்து இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதுல வந்து முக்கியமா வந்து 2 மார்க்ஸ் அதிகமா கேட்கறாங்க. எல்லாத்தையுமே தனித்தனியா அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் இது எல்லாமே தனியா 2 மார்க்ஸ் கேட்கறாங்க. 5 மார்க்ஸ்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம். அப்புறம் வந்து இந்த அரே வந்து 5 மார்க்ல கேட்கறாங்க. 3 டைப்ஸ் ஆஃப் அரேனா என்ன, அதோட டைப்ஸ் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண கேட்கறாங்க. ஸ்ட்ரக்சர் வந்து 2 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. அப்புறமா வந்து டூ ஒயில் எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்கறாங்க. முடிஞ்சிச்சு இந்த லெசன். நெக்ஸ்ட் வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.